ஹாய் ஆல், வெல்கம் டு சயின்ஸ் டைரி. ஸோ தீபாவளி வந்தாச்சு அப்படின்னாவே நம்ம வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு கிளம்பிடுவோம் இல்லையா? இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு லாபம் தான். அது என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? ஸோ நீங்க வந்துட்டு தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது லைக் ஒரு 4000 பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரே பில்லா போடாம 2500 இல்ல 2000 அப்படின்னு போட்டு நீங்க வந்து பில் பண்ணிக்கோங்க. 2500 ருபீஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கோங்க. பிரிச்சு பிரிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாபம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி புதுசா வந்திருக்கக்கூடியது 2500 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்துட்டு 5% வந்துட்டு ஜிஎஸ்டி இருக்கு. இதுவே 2500 ரூபாய்க்கு மேல நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா 18% வந்துட்டு ஜிஎஸ்டி இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க யாருக்கு லாபம், எப்படி நம்ம வந்து பில் பண்ணணும் அப்படிங்கிறது. பில் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அவங்க பண்ணணும். அதை நீங்க கேட்டு வாங்கி பண்ணுங்க. இதுதான் நம்பர் 1 நான் சொல்லுவேன். இது நானுமே வீடியோல பார்த்து தெரிஞ்சுட்டு இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்படிதான் ட்ரை பண்ணேன். அவங்க வந்துட்டு பில்லிங்ல வந்து வெறும் அமௌண்ட் மட்டும் தான் போட்டிருந்தாங்க ஜிஎஸ்டில. சோ அதுக்கு என்ன கால்குலேட் பண்ணி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு நீங்க கிஃப்ட்டுக்காக இப்படி வந்து பிரிச்சு அமௌண்ட் போடுறீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. எனக்கு பில் வேணும் அப்படின்னு சொன்னதுக்காக எனக்கு வந்து போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் பில்ல வந்துட்டு எனக்கு அந்த அமௌண்ட் மட்டும் கால்குலேட் பண்ணி சொல்லும்போது 5% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் கூட இருந்தவங்க 2 3 பேர் கேட்டாங்க எதனால இதுதான் ரீசன் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் வந்து 5000 8000 போட்டவங்க எல்லாமே வந்து 2500 அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நீங்க இந்த பர்ச்சேஸ்க்கு இதை மறந்துடாதீங்க. இது உங்களுக்கு தான் லாபம். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க. அடுத்ததா வந்துட்டு நம்ம கடைக்கு போறோம் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா இப்ப புதுசா வந்திருக்கிறது கிஃப்ட் கொடுக்கறது அப்படிம்பாங்க. சோ நீங்க பில் பண்ணிருக்கீங்க இந்த பில்லுக்கு இந்த கிஃப்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? இப்ப நான் போனது வந்து கேவி டெக்ஸ் தான். சோ அங்க வந்து 1000 ருபீஸ்ல இருந்து கிஃப்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சோ நான் பர்ச்சேஸ் பண்ணது ஒரு 4000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் 2 பில்லா போட்டிருந்தேன். 2 பில்லா போட்டதுக்கு அப்புறம் கிஃப்ட் கூப்பன் கொடுக்கும்போது அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரே கூப்பனா கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க. சோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நான் விட்டேன். இதுக்கு முன்னாடி நான் போத்தீஸ் அண்ட் சிவா டெக்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அங்க இந்த மாதிரிலாம் கேட்டதில்ல. ஒரே பில்லா இல்ல ஒரே கூப்பனா அப்படின்லாம் கேட்டதில்ல. சோ அவங்க கேட்டகரி பிரிச்சுடுவாங்க. சோ ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் 1000 ருபீஸ்ல இருந்து 4000 அப்படின்னா அதுல என்னென்ன கிஃப்ட் இருக்கோ அதை நான் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி தான் போத்தீஸ்ல எல்லாம் செடி எல்லாம் கொடுக்கும்போதும் அந்த மாதிரி தான். சரி இப்ப நான் வாங்குறதுல பெரிய மரத்துக்கு வர மாதிரியான ஒரு பெரிய செடி எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா நான் அது வேண்டாம், எனக்கு குட்டி செடி 1000 ருபீஸ்க்கு நான் 4000 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் நான் 1000 ருபீஸ்க்கு இருக்கக்கூடிய எனக்கு அந்த செடி தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதுவே எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் கொடுத்துருவாங்க. பட் இங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்க இந்த கிஃப்ட் தான் வாங்க முடியும். சோ நான் 4000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணதால எனக்கு ஒரு பிளாஸ்டிக் பெரிய பக்கெட்டும் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவும் கொடுத்தாங்க. எனக்கு அந்த டப்பா எல்லாம் பிளாஸ்டிக்ல யூஸ் பண்ண மாட்டேன். சோ எனக்கு அது வேண்டாம். சோ இந்த பாக்ஸ் நான் கேட்டிருந்தேன். இந்த பாக்ஸ் வந்து 2000 ருபீஸ்க்கு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். அப்ப எனக்கு 2 பாக்ஸ் கொடுத்துருங்க, சரியா போச்சு இல்லைன்னா அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. நீங்க அதுக்கு வந்து தனியா பில் கூப்பன் வாங்கி இருக்கணும்னு அது நீங்க தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணும்போது கூட இருந்தவங்க அவங்க கரெக்டா தானே சொல்றாங்க, உங்களுக்கு என்ன அவங்க வாங்கிட்டாங்க நீங்க கொடுத்துருங்க. நான் சொன்னேன் எனக்கு அந்த பிளாஸ்டிக் டப்பா தான் கொடுப்பீங்க அப்படின்னா நீங்களே பிளாஸ்டிக் டப்பா வச்சுக்கோங்க, எனக்கு எந்த கிஃப்ட்டுமே வேண்டாம், எனக்கு துணி வாங்கணும் அப்படின்னு. பிகாஸ் கேவி டெக்ஸ்ல வந்து துணி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ரீசனபிள் ரேட்லயும் இருந்தது. ஸோ அதனால அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. கிஃப்ட்டுக்காக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணவே போகல. சில பேர் என் கூட இருந்தவங்க என்ன பண்ணாங்க, இப்போ 3500 ருபீஸ்க்கா இன்னொரு 500 வந்தீங்கன்னா நீங்க இந்த கிஃப்ட் எடுத்துக்கலாம், இந்த கிஃப்ட் தான் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு 500 ருபீஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணா குடு ஓடுறாங்க. ஸோ நான் போய் இன்னொரு 500 ருபீஸ்க்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம பர்ச்சேஸ் பண்ணது கூப்பன்ல இருந்து நம்ம வந்துட்டு கிஃப்ட் வாங்கிக்கலாம். பட் இவங்க கிஃப்ட்டுக்காக இன்னும் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இப்படியும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி